வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீனராசி மீன லக்னம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான். பட் என்ன தான் ஜென்மச்சனி இருந்தாலும் கெரியர் ரிலேட்டடாக இவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்களால டெவலப் பண்ண முடியறதில்ல. ஜாலியாக முளசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்களுக்கு அவங்களே மாட்டிக்கிறாங்க. என்னதான் ரிஸ்க் எடுத்து நல்ல விதமாக சில விஷயங்களை செஞ்சாலும் இவங்களை தேடி சில சங்கடமான சூழ்நிலைகளும் தேவையில்லாத அவப்பெயர்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பர்சனல் டிஸ்டர்பன்ஸால் இந்த கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது இவங்களால் அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. இவங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறாங்க, ஆனால் அங்கே நடக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் சாதாரண காரியத்தில் தொடங்கி இவங்களுடைய கெரியர் வரைக்குமே இது தொடரும். ஸோ மீனராசி மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் கற்பனைகளை வளர்த்துட்டு இதை செஞ்சிடுவோம் அதை செஞ்சிடுவோம்னு போய் ஏதாவது விஷயங்களை போய் சிக்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இனிமேலும் அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களில் குரு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்க. அதனால் ஒரு அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க. இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அது ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படின்னு சில நேரங்கள் வேலை செய்யும். அந்த ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுவீங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேர் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், இப்படிங்கிற பிளான் எல்லாம் அதிகமாகும். இப்போ இந்த கெரியர் ரிலேட்டடாக ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி லக்னமாக தான் மீனம் அமையுது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு விஷயத்துக்கு நகருவீங்க, அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுவீங்க. அதனால் பழைய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு பெருசாக எதுவும் கை கொடுக்காது. ஸோ புதிய விஷயங்களை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. முன்ன பின்ன தெரியாத அனுபவம் இல்லாத விஷயங்கள்லாம் போய் சிக்கிக்காதீங்க. புதிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் பழைய விஷயங்கள் எதையும் கைவிட்டுடாதீங்க. பட் என்னதான் இப்படி அப்பப்போ சில நல்ல விஷயங்கள் எட்டி பார்த்துட்டு போனாலும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதே போல் காரியத்தில் அந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எதை நினச்சும் சலிப்பாகாதீங்க. எதாக இருந்தாலும் பொறுமையாகவே டீல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.